சீமான் அவர்கள் வந்து GLC 300 சொல்லிட்டு ஒரு கார்ல வராரு, 8ஆம் நம்பர் காரு. அந்த கார்ல வரும்போது லைக் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஃபயர் விடுறாங்க, அழகா வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்க, ஜம்முன்னு எடிட் பண்ணி சூப்பரா போடுறாங்க. அண்ணன் பாருங்க எவ்வளவு கெத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு அப்ப என்ன தோணுன விஷயம் என்னன்னா, சரி இந்த கார் என்னதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நியர்லி இதுல AMG அதுன்னு சொல்லிட்டு சில வேரியன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி மீடியமா போட்டா கூட 90 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் வருது. மினிமம் 80 lakhs to 90 lakhs, ஒரு 1 crore 1.5 crores வரைக்கும் வருது. அப்புறம் 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் போனோம், ஜோரங்க பைய தூக்கிட்டு போனோம்லாம் யாரும் இங்க சொல்லல. சரி அவர் கிறிஸ்டா கார்ல போட்டோம், ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல போகட்டும். யாரா அந்த வக்கீல் வந்து முருக ஆய்ப்ப முதல்ல சீமா சீமான்னு முழங்குவாம்பல பின்னாடி எரியுதுன்னா அந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு அதை எடுத்து நல்லா தடவிக்கடா. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல வாய் விசாரம் பண்ணி பொழைக்கிற நாய். நீ சொல்ற இதுக்கு முன்னாடி இப்படிதான் தேர்தல் அபிடவிட்ல சீமானன்னா தன்னுடைய மனைவி பேர்ல சொத்து இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. பரம்பரை சொத்து, அவங்க மனைவியுடைய பரம்பரை சொத்து. அதை எடுத்துட்டு வந்துட்டு திமுக கிட்ட 30 கோடி ரூபாய் வாங்கி தான் சொத்து வாங்கினாரு அப்படின்னு அவதூறு பரப்பினா. சரி ஆதாரம் எங்கன்னு எல்லாரும் புரடிலேயே தட்டி கேட்டதுக்கு அப்புறம் அதே தேர்தல் அபிடவிட் எடுத்துட்டு வந்து இதான் ஆதாரங்கிறான். டேய் வாயை வச்சுதான் விபச்சாரம் பண்ணி பொழைக்கிற, உண்மையும் பேச மாட்டேங்கிற. இவன் ஒரு அரசியல்வாதி சொல்லி இந்த புரோக்கர் பையில இந்த தாவேக்காவை சேர்ந்த தற்குறிங்க நம்பிட்டு இருக்காங்க. சரி நான் உடனே ஒண்ணு கேக்குறேன், நீ எப்படி வந்து பிரைவேட் காலேஜ்ல லா படிச்ச, அதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? உங்க அண்ணன் எப்படி டாக்டருக்கு படிச்சாரு, அதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? நீ இப்ப உட்கார்ந்து இருக்கிற காரு அது வாங்குறதுக்கான காசு எங்க இருந்து வந்துச்சு சொல்லவா? உங்க அப்பா பேரூராட்சி தலைவரா இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு உன்னையும் உங்க அண்ணனையும் பிரைவேட் காலேஜ்ல படிக்க வச்சாரு, உனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, கரெக்டா? இதுக்கு பதில் சொல்றான் வக்கீல் வண்டு முருகா. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், விஜய் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரு பாண்டிச்சேரியில போய் வாங்கிட்டு வந்துட்டு வரி கட்டலன்னு சொல்லி நீதிமன்றம் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாருன்னு கொட்டுச்சே, அதை பத்தி உன்னால பேச முடியுமா? விஜய் தாங்கிட்ட 4 கார் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு இடத்துக்கு போகும்போது வித்தியாசமா கார்ல போறாரு, அவருக்கு அந்த கார் எங்க இருந்து வந்துச்சுன்னு பேச முடியுமா? இவனுக்கு ஒண்ணு இல்லங்க. சீமானண்ணா வந்து எப்படா ஒரு தமிழ் தேசியவாதி வந்து ஒரு நல்ல கார்ல போலாம், பென்ஸ் கார்ல எப்படா போலான்னு பின்னாடி எரியுது, தகன்னு எரியுது, பார்க்கும் போது எரியட்டும். அதுக்கப்புறம் சொல்றான் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் எல்லாம் இதுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு கொண்டாடுறாங்க, சீமான் வந்து எப்படிப்பட்ட கார்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திரள் நிதி கொடுக்கிற அதே தம்பிகள் தானே கொண்டாடுறான், உனக்கு எங்க வலிக்குது? முன்னாடி சொன்னதே திரும்பவும் சொல்றான், நீ ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்திருந்த அப்படின்னா சீமானு திரள் நிதி வாங்கின காசுலதான் இந்த காரை வாங்கினாரு அப்படின்னு நிரூபி. சரி அது வேணாம், இது சீமான் காரு தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையாச்சும் கொடு. இல்ல அப்படின்னா இந்த காலு வா வந்து காலில் விழுடா.